Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஐந்தாவதாக நாம் பார்க்க போகின்றோம் அன்னாவுடைய ஜெபம். முதல் சாமுவேல் 1வது அதிகாரம் 10-20 முடிய பார்க்கும் பொழுது, அன்னாளானவள் குழந்தை இல்லாமல் கவலைப்படுகிறார். என் உடலுக்குள்ள வீக்னஸ், என் உடலுக்குள்ள கர்ப்பப்பையை ஆசீர்வதிக்கப்படல, நான் மலடி என்று அழைக்கிறார்கள், நான் சபிக்கப்பட்டவள் என்று அழைக்கிறார்கள், அதனால் என் உள்ளம் துயருகிறது என்று அந்த மகளானவள் கண்ணீரோடு ஜெபித்தாள். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேரு பிசிக்கல் டிஸ்ட்ரக்ஷன்னால, பிசிக்கல் வீக்னஸ்னால, பிசிக்கல் சிக்னஸ்னால இன்னைக்கு சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்க. Many people suffer because of physical weaknesses, physical sicknesses, physical distraction, physical failures, physical diseases. They suffer. இந்த உடலிலே இருக்கின்ற பலகீனங்கள் என்னுடைய மனதுக்குள்ளாய் சென்று அந்த மனது என்ன செய்கிறது? Repeatedly saying, you are sick, you are sick, you are sick, you are sick, you cannot win the life. இந்த உடல் பலகீனம் என்ன செய்கிறது? நம்முடைய மனதுக்குள்ளாய் சென்று, ஐயோ கிட்னி போச்சே, ஐயோ ஹார்ட் போச்சே, ஐயோ கிட்னி போச்சே, ஐயோ ஹார்ட் போச்சு, ஐயோ ஹார்ட் போச்சு, ஐயோ இனிமேல் ஹார்ட்னால லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிரும், லங்ஸ்னால கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஐயோ இன்னும் 2 மாசம், டாக்டர் சொன்னார் 3 மாசம், இன்னும் நம்ம 2 மாசத்துல போயிருவோமோ, இல்ல 1 மாசத்துல போயிருவோமா, இல்ல நாளைக்கே போயிருவோமோ, அப்படி என்று அப்பா 1000 ஜபமாலை சொல்லுகிறாய். இதையே ரிப்பீட்டடா, ஜபமாலை இல்ல, இதையே ரிப்பீட்டடா சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். அதன் நிமித்தம் நீ பலகீனனாய் மாறி போகிறாய். உன் உடல்ல இருக்கிற இரத்த நாளங்கள், உடல்ல இருக்கிற பாகங்கள் பலகீனமாய் விடுகிறது. இரண்டாவதாக உன்னுடைய மனசு ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால உன்னுடைய ஆத்மாவும் பலகீனமாய் போகுது. அப்ப நீ இந்த உலகத்துக்கு பாரம் என்று நினைக்கிறாய், குடும்பத்துக்கு பாரம் என்று நினைக்கிறாய், நீ உன்னையே வெறுக்க ஆரம்பிக்கிறாய். ஏண்டா பிறந்தோம்? இன்னைக்கு நிறைய பேரு ஏண்டா பிறந்தோம், ஐயோ ஏண்டா இந்த குடும்பத்துல வாக்குப்பட்டோம், ஐயோ ஏண்டா வாழ்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். சாத்தான் பாருங்கப்பா, சுவாமி ஒரு மனுஷனை அப்படியே கெடுத்து விட்டுறான், கொன்னு போட்டுறான். ஒரு இன்ட்ரெஸ்ட் லைஃப எவனுமே வாழ்றது இல்ல. நோ ஒன் இஸ் லிவிங் an enjoyable life, interested life. இன்ட்ரெஸ்டா வாழ்றது இல்ல, ஏதோ ஏனோ தானவும் இல்ல வெறுப்புக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We just live for namesake. We don't enjoy the life. To enjoy the life, you should know who you are, why you are, and to whom you are returning. அந்த ஒரு டெஸ்டினேஷன் இல்லாம உன்னால பிரயாணம் பண்ண முடியாது தெய்வ பிள்ளைகளே. We are only a speck on this planet. ஒரு அணுதான் நம்ம. இந்த அணு வேஸ்டா போயிடக்கூடாது தெய்வ பிள்ளைகளே. நம்ம இன்னைக்கு ஓடுறோம், சம்பாதிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், கட்டணம் பண்றோம், இந்த டியூட்டி இருக்கு, அந்த டியூட்டி இருக்கு, நம்ம ஓடுறோம். But have you realized yourself? You are also a divine being. You are created by Yahweh. You are created by the Lord, the Almighty, the ever living, everlasting Lord. Have you realized Him within you, within ourselves, within our body, within our soul, within our mind? Have we realized? Sometimes the body will not allow us to realize Him. Sometimes the mind also will tell, அப்படி என்று இல்லனா, you are tired, let us pray afterwards, let us pray afterwards. It will provoke your mind, it will give tiredness, it will not allow you to realize the Lord, the Lord's presence. ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணர இந்த சாத்தான்கள், இந்த டயர்ட்னஸ், இந்த உடல், இந்த மனம் விடாது. It will always disturb you. நல்லா புரிஞ்சுக்கங்க தெய்வ பிள்ளைகளே. நீ 1000 ஜெபமாலை சொல்லு,
ஏதோ சிலது காத்துக்கு போவோம், சிலது ஆண்டவர்கிட்ட போவோம். நீ 1000 தடவை உருளு, சிலது கேட்கப்படும், சிலது கேட்கப்படாது. பட் ஐ எம் டெல்லிங் யூ should become the divine power. Divine power என்பது எங்கேயோ இல்லை, it's around you, it's within you. இது எங்கேயோ இல்லை, இது நம்மள்ட்ட இருக்கு, நம்ம சுத்தி தான் இருக்குது. இது எங்க போகும்? எங்கேயும் போகாது, நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் நான் ஆண்டவருடைய கரத்தினால் படைக்கப்பட்டவன். அவர் என்னை உருவாக்கினார், என் தாயின் வயிற்றிலே வைத்தார், என் பெயரை அவருடைய உள்ளங்கையில எழுதி வைத்திருக்கிறார். என் பெயரை அவருடைய உள்ளங்கையில எழுதி வைக்கிறார். ஏனென்றால் நல்லா புரிஞ்சுக்கங்க தெய்வ பிள்ளைகளே, இந்த உள்ளங்கையால தான் உன்னை ஆண்டவர் அந்த உன்னுடைய தாயினுடைய கர்ப்பப்பையை எடுத்து அந்த உன்னை அங்க அந்த கர்ப்பப்பைக்குள்ள வைக்கிறார். அப்ப உன் பேர் தெரியாமையா இருக்கும். அப்ப உன் தொப்புளுக்கும் அவர் தொப்புளுக்கும் இடையில ஒரு கரம் இணைக்கிறது. தையல் போடுறார் ஆண்டவர். அந்த தையல் போடுற கரம் தான் ஆண்டவருடைய கரம். அப்ப அந்த தையல் தான் பரிசுத்த ஆவி, ஜீவன். தெய்வ பிள்ளைகளே, இதை நாம் உணரும் பொழுது நீயே ஒரு சக்தி வாய்ந்தவனாக மாறுகிறாய். நீயே ஒரு அற்புதமானவனாக மாறுகிறாய். நீ ஒரு ஆசீர்வதிப்பவனாக மாறுகிறாய். earlier to be very truthful to you, earlier நான் நிறைய பேத்துக்கு ஜெபிச்சிருக்கிறேன். ஆனா கடவுளை உணராமல் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஜெபிச்சிருக்கிறேன். இப்ப என் தேவன் ஆசீர்வதிக்கிறார், என் கரத்திலேயே இருக்கிறார். I realized him. Earlier this hand was David's hand. Now it is God's hand. இது கடவுளுடைய கரம். முன்னாடி இது டேவிட்டுடைய கரமா இருந்தது, இப்பொழுது இது கடவுளுடைய கரமாக இருக்கிறது. I am realizing God. I am not David. I am God's energy. நான் டேவிட் கிடையாது, நான் கடவுளுடைய சக்தி. அந்த சக்தி என்கிட்ட கொடுத்திருக்கிறார், நான் ஜெபிக்கிறேன். அதே போல தெய்வ பிள்ளைகளே, அந்த அண்ணாலும் ஆண்டவருடைய அந்த சக்தியை அப்படியே உணர்ந்தாள். கர்ப்பப்பைக்கு கொண்டு போனார். அந்த கர்ப்பப்பை பிரகாசமாக ஒளிரச் செய்தது. அருமையான மகன் சமுவேல் வந்தான். ஒரு கலக்கு கலக்குனா இன்னைக்கு அதே சக்தியை குழந்தை இல்லாத பிள்ளைங்க ஆண்டவரை உணர்ந்து தொப்புல நினைச்சுக்கிட்டு இருதயத்தை நினைச்சுக்கிட்டு ஆண்டவரை கூப்பிடு. அப்பா வாங்க, அப்பா கர்ப்பப்பைய தொடுங்க என்று ஜெபிக்கும் பொழுது, அப்பா பிள்ளைகளே, தேவன் அற்புதங்களை செய்வார். You will realize him. You will realize the God's touching. You will realize the miracle in your life. நல்லா புரிஞ்சுக்கங்க, எங்கேயோ ஒரு அற்புதம் நடக்காது, அனுதினமும் நடக்கும். இந்த பலிபீடத்திலிருந்து நடந்து கொண்டே இருக்கும். தேவன் அதிசயமானவர். அந்த சக்தி பரவசமாய் சென்று கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் திருப்பலி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஜெபங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, நான் விளையாட்டுக்கு சொல்ல, காசுக்கு சொல்ல, I don't want your money. I am telling the power of the Lord is coming from this house to your house, to your life. The Lord will bless you abundantly. Let no evil touch you. Let no evil harm you. Let no evil come near to you. The power of the Lord will come near to you. The power of the Lord will fill you. You will become a divine power. தெய்வ பிள்ளைகளே, தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.